பின்பு அவர் பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின்வந்த 1ஆம் ஓய்வு நாளிலே பயிர் வழியே போனார். அவருடைய சீசர்களும் கூட நடந்து போகையில் பசியாயிருந்து கதிர்களை கொய்து கைகளினால் நிமிட்டி தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயரில் சிலர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீசர்கள் ஏன் செய்கிறார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் அவன் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி தான் புசித்ததும் அன்றி தன்னுடனே கூட இருந்தவர்களும் புசிக்க கொடுத்தானே என்று சொன்னார். அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் நோய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாள் ஆக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மேலும் மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார்.